தலைமுடி கருமையா நீளமா அடர்த்தியா கொத்து கொத்தா முடி வளரணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு இயற்கையா ஒரு ஏர் ஆயில் சொல்றேனே, ஒரே ஒரு மூலிகை தான். வேற மூலிகை கிடைச்சா நீங்க அடிஷனலா சொல்றேன், அது போட்டா அது இருந்தா நீங்க போட்டு சூரிய படம் போட்டுக்கோங்க. ஒரு 7 நாள் சூரிய ஒளியில வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தலைமுடி அடர்த்தியா நீளமா வளர்றதுக்கும் தலைமுடி கொட்டாம இருக்கிறதுக்கும் உங்களுக்கு அற்புதமான தீர்வு சொல்ல போறேன். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. இது இயற்கையாவே தலைமுடியை வளர வைக்கக்கூடிய மூலிகைகள். நம்முடைய முன்னோர்கள் நிறைய மூலிகைகளை எடுத்தாங்க. அதுல என்னுடைய கையில இருக்குதான் கரும்பூலா பழம். இதுல பழமும் இருக்கு, செடியில இருந்து பழமும் இருக்கு, அதே சமயத்துல அந்த இலையும் இருக்கு பாருங்க. இந்த இலையும் பறிச்சுக்கலாம், பழமும் பறிச்சுக்கலாம். இப்போ நான் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு, செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு எவ்வளவு பழம் போடணும்னு சொல்றேன். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு 1/2 கேஜி பழம். இந்த கரும்புலா பழத்தை 1/2 கேஜி. கரும்புலா பழத்துடைய கொழுந்து இலைகளா பறிச்சு அதை ஒரு 6-7 கைப்பிடி உங்க கைப்பிடியில இவ்வளவுதாங்க. பழத்தை நல்லா அலச்சி எடுத்துக்கோங்க. இந்த இலையும் நல்லா அலச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பழத்தை நல்லா என்ன பண்ணுங்க, பிசிக்கிடுங்க. இப்படி கையில பாருங்க. இப்படி தெரியுதுங்களா, கருமையா தானே இருக்கு. இப்ப என் கை பாருங்க என்ன கலரா மாறுதுன்னு. இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த 1 கேஜி பழத்தையும் இங்க பாருங்க இப்படி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சாறு பாருங்க எப்படி விழுந்துன்னு பாருங்க, கருமையா விழுவும் சாறு. தெரியுதுங்களா விழுறது? தெரியுதுங்களா? இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். எடுத்துட்டீங்கன்னா அந்த பழத்தையும் போட்டுக்கணும். இது மாதிரி நல்லா சாறு வந்துடும். உங்களுக்கு சாறு காமிக்கிறேன். இங்க பாருங்க, ஒரே கொஞ்ச நேரத்துல என் கை பாருங்க எப்படி ஆயிடுச்சு. இதே சாரோட இந்த பழத்தையும் நல்லா என்ன பண்ணணும், பிசைஞ்சு அதோட அந்த இலையும் போட்டு தேங்காய் 1 லிட்டர் ஊற்றி 7 நாள் வெயிலில் நல்லா வைக்கணும். சூரிய படம் போடணும். 7 நாள் வச்சு அப்புறமா பார்க்கணும் ஆயில், அதில் இருக்கிற எல்லா சாரும் அந்த ஆயில் இறங்கியிருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா திருப்பியும் இன்னொரு 7 நாள் வைக்கணும், இன்னொரு 7 நாள் வைக்கணும், 21 நாள் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஈஸினா வைங்களேன், அந்த 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில நான் சொன்ன இந்த கரும்புல பழம் 1/2 கேஜி, அதனுடைய இலைகள், இந்த கொழுந்து இலை இருக்குல்ல, இந்த கொழுந்து இலையை இப்படி பறிச்சு இது ஒரு 5லேருந்து 7 கைப்பிடி இதையும் உள்ள போட்டு என்ன பண்ணணும்னாக்க அந்த ஆயிலை சிம்மில் வச்சு கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டு அது தரமா ஆன பின்னாடி அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இரவு முழுவதும் அப்படியே வச்சிடணும். வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த ஆயிலை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு நைட்டு தூங்கும் போகும்போது பாருங்க, இது நல்லா ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப நல்லா பூசிக்கலாம். ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது, உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி. இந்த பழங்களை சாப்பிடலாம். இது நிறைய வீடியோல நான் சாப்பிட்டுருப்பேன். நைட்டு தூங்கும் போகும்போது தலைக்கு பூசிக்கங்க. தலைக்கு பூசிட்டு படுத்துருங்க. அடுத்த நாள் காலையில் வாஷ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தலைமுடி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க, நைட்டு 1 ஸ்பூன் வெந்தயத்தை ஊற போட்டு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை ஒரு 1/2 டம்ளர் டெய்லியும் குடிங்க. தினமும் குடிச்சிட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுடைய உணவுல தினமும் ஒரு 100 ml மோர்ல தேவையான அளவு கொத்தமல்லி தழை கொஞ்சமா ஒரு இவ்வளோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இந்த கைப்பிடியில 1/2 கைப்பிடி கருவேப்பிலை அந்த மோர்ல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் இருக்கு இல்லையா, அந்த சீரகத்தை போட்டு உப்பு போட்டு அந்த 100 ml மோரை நல்லா அரைச்சி புழிஞ்சு வடிகட்டி தினமும் முடி நல்லா அடர்த்தியா விளையாடணும்னு நினைக்கிறவங்க, ஈர உடம்புக்காருக்கு ஆகாது, உஷ்ணமான உடம்புக்காருக்கு இது செட் ஆகும். தினமும் குடிச்சிட்டு வாங்க. எவ்வளவு நாள் குடிக்கலாம்? தொடர்ந்து ஒரு 21 நாள் குடிக்கலாம். அப்பவே முடி உதிர்ற பிரச்சனை மெல்ல மெல்ல ஸ்டாப் ஆகிறத நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் முடி உதிருது இல்லையா, அது ஸ்டாப் ஆகிறதுக்கு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்க சீரகத்தை அரைச்சி ஸ்கால்ப்ல அப்ளை பண்ணுவாங்க. அதுவும் நல்லதுதான். வாரத்துக்கு 2 முறை சீரகத்தை அரைச்சி நல்லா அப்ளை பண்ணலாம். சீரகம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சி அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம். சீக்கா போட்டு குளிக்கலாம். இந்த பழம் ரொம்ப ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். இதை முன்னோர்கள் எப்படி பயன்படுத்தினாங்கன்னா, இந்த பழம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த செடியுடைய இந்த பழத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்க, பிச்சுக்குவாங்க. பிச்சு இந்த பழத்தெல்லாம் எடுத்துருவாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இது பறிக்கிறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகும். இது பிச்சு இது மாதிரி எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த தேங்காய் பின்னாடி 3 துளைகள் இருக்கும். அதில் இருக்கிற ஒரு துளையை எடுத்து
அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துட்டு இந்த பழத்தை அது உள்ளே வச்சு அந்த துளையை ஒரு இது மாதிரி ஒரு குச்சி வச்சு நல்லா அடித்து அதுக்கப்புறம் குழி தோண்டி ஒரு 2-3 அடி குழி தோண்டி நீரோட்டமாக இருக்கிற இடத்துல புதைச்சிருவாங்க. 48 நாள் அந்த தேங்காய் ஊறி அந்த தேங்காய்க்குள்ள இந்த பழமும் ஊறி நல்ல மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருளாக மாறும். அதுக்கப்புறம் எடுத்து அதெல்லாம் உடைச்சி அந்த தேங்காயோட அந்த தேங்காய் அடமா இந்த பழம் எல்லாமே அதில் இருக்கும் எல்லாம் உடைச்சி அதை நல்லா நசுக்கி அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, நல்லா கொதிக்க விடுவாங்க நார்மல் ஏர் ஆயில போட்டு. அந்த ஏர் ஆயில் மிக அற்புதமாக வேலை செய்யும். இப்போ இதுவே போதுமான நல்ல அற்புதமாக ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இன்னும் நல்லா வேணும் அப்படின்றவங்க நீர்பிரமி தேவையான அளவு சேர்த்திக்கலாம், வெள்ளை கரிசலாங்கண்ணி சேர்த்திக்கலாம், கீழ நல்லி சேர்த்திக்கலாம், அவுரி இலை சேர்த்திக்கலாம், செம்பருத்தி பூ சேர்த்திக்கலாம். இது மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்குங்க. அந்த மாதிரி மூலிகை நீங்க கேசவர்த்தினி இருக்கு இல்லையா, இந்த கேசவர்த்தினியை சேர்த்திக்கலாம். இது மாதிரி மூலிகைகள்லாம் நீங்க போடும்போது இன்னும் எக்ஸலண்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு தேவையான அளவு தான் சொல்லியிருக்கேன். இது கிடைக்கும் போது பயன்படுத்திக்கோங்க. இது ஒருத்தருக்கு நல்லா யூஸ் ஆகும், சூப்பரா இருக்கும். இல்ல நான் அதே 5 லிட்டர் 10 லிட்டர் காய்ச்சுறேன், ஆனா கரும்புல பழம் 1 kg தான் கிடைச்சதுன்னா ஓகே, அதோடு சேர்த்து நான் சொன்ன இந்த மூலிகைலாம் சேர்த்து நல்லா ஆயில் காய்ச்சி தலைக்கு பூசிட்டு வந்தீங்கன்னா மிக அற்புதமாக வேலை செய்யும். அதே மாதிரி தலைமுடியை நல்லா வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிம்மதியான தூக்கம் வேணும், டைம் சாப்பிடணும். அதாவது டைம்னா பசி எடுக்கும்போது சாப்பிடணும். அந்த சாப்பாடு நல்லா புரோட்டீன் உள்ளதாக இருக்கணும், விட்டமின் இ விட்டமின் சி நிறைஞ்சதாக இருக்கணும். எடுத்துக்காட்டு பேர்க்கங்காய் எடுத்துக்கிட்டீங்க, அது உங்கள் தலைமுடிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய உணவு. இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போயிட்டுருக்கிறேன். வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிள்ளை, இப்படி நிறைய உணவுகள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய உணவுல அடிக்கடி சேர்த்துட்டே வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உடல் உஷ்ணமாகாமல் பார்த்துக்கணும், சரியான நேரத்தில் தூங்கணும், டென்ஷன் ஆகாமல் இருக்கணும், கோபப்படாமல் இருக்கணும், வருத்தப்படாமல் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பச்சை தண்ணியில் குளிக்கணும். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக உங்கள் முடியை வந்து பராமரிச்சுக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தலைமுடிக்கான ஹேர் ஆயில் நீங்களே தயார் பண்ணி தலைமுடிக்கு அப்ளை பண்ணிட்டு வாங்க. நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.